வணக்கம் துளாராசி அன்பர்களே. சுக்கிரனின் பார்வையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றதும், சூரியன் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடம் அப்படிங்கிறதும் உங்களுடைய மனசுக்குள்ளாரே எந்த விஷயமானது சாதித்து விடலாம் அப்படிங்கிற தெம்பும் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தி கொண்டே போகிறது. நடுநிலை ஆனவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யாருக்கும் உதவி செய்வதிலும் உங்களைப் போல யாருமே கிடையாது. அழகாக சிந்திப்பீர்கள், அழகாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய திறமைசாலி நீங்கள். மாற்றி யோசிக்கக்கூடிய திறனையும் நீங்கள் கொண்டிருப்பதனாலே தான் அனைத்து விதமானோரும் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய டியூனுக்கு எல்லாரும் ஆடுவாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. அந்த ஃபேக்டை நீங்கள் ரியாலிட்டிக்காக எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது. அதுலேயும் இப்போ லாபத்துக்குரியவன் அப்படிங்கிற லாபஸ்தானம் அப்படிங்கிற சிம்மத்துக்குரியவன் உங்களை நேர 7ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். அத்தனை விதமான லாபங்களும் உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ப்ரையாரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அப்படி மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ஆரம்பித்து விட்டார். புஷ்ய நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் உள்ளே வந்துட்டார். அவர் அங்கேருந்து லாபத்தையும் மகிழ்ச்சியையும் அப்படி இரட்டிப்பாக்குவதற்கான அனைத்து விதமான ஐடியாஸையும் மனசில் கொண்டு வந்துடுவார். அதனால் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். கடையெல்லாம் இருந்து விரிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விரிவுபடுத்தலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றணும், அதெல்லாம் நல்லா பண்ணலாம். இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டிய பெண்டிங் இருந்ததுன்னா அந்த ஒர்க்கெல்லாம் கடகடன் இந்த வாரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் எதனா அவுட்டிங் ஊருக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்குலேருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கனால எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஏதாவது விஷயத்தில் நீங்கள் ப்ளஸ்ஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்கிறதுனால தைரியமாக எல்லா வேலையும் செய்யலாம். ஆஃபீஸ்லேயுமே உங்கள் சபார்டினேட்ஸ் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். கொஞ்சம் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்கள் களத்தில் உங்களோட சண்டை போடுவாங்கிறது ஃபேக்ட்டுங்க. கொஞ்சம் எரிச்சனால வார்த்தைகள் உங்கள் மேலே தூவப்படும். அந்த வார்த்தைகள் டெஃபினட்டாக உங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட மட்டும் தணிஞ்சு போயிட்டீங்கன்னா போதும். அந்த ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் 12ல் உட்காந்துருக்கிற கேது சொல்கிறார், கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லுவார். அதனால் எதையும் மனசில் கொட்டதெல்லாம் வெளியில் கொட்டாமல் கொஞ்சம் அடக்கி வாசிட்டிங்கன்னா போதும். அந்த டோன் வந்த உடனே கம்மி பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் போடும்போது மாட்டிப்பிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல நம்ம குரு அமர்ந்திருக்கிறார். நார்மலாக 8ல் உட்காந்துருக்கிற குரு 8ல் உட்காந்து 12ல் உட்கார்ந்து கேது, இவங்க ரெண்டும் தொடர்பாக படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமான வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறியும் சாம்புன்னு ஒரு கதை உண்டு. அவர் எதையோ பண்ணுவார், ஆனால் எப்படியும் ஆன்சர் வந்து அவருக்கு நல்லதாக அமைந்து விடும் அப்படின்னு கதை முடியும். அதே போல தான் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளும் சில நேரத்தில் உங்களை லாபத்தை மாற்றி கொடுக்கும். அதனால் தவறு செய்யணும் அப்படின்னு இல்லை, தவறை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. ஆனால் லாபமாக ஆயிடும்ன்றது மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால் எதிர்த்து நின்று கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த விஷயம் ஆக போகிறதில்ல, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. வேகத்தை காட்ட வேண்டாம். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். சூடு அப்படிங்கிறது இருக்குது, வயிற்று நோய் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் நீர்மோர் சாப்பிட்றது, பானகம் சாப்பிட்றது அப்படி மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி கொஞ்சம் இளநீர்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க உங்கள் பாடியோட ஹீட்டை. அதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இந்த வாரத்துலேருந்து அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த வாரம் முடியும் போது நேச்சுரலி புது வருஷம் பிறக்க போகுது. அதனால் வரக்கூடிய உத்வேகத்தை நீங்கள் கலெக்டிவாக அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறீங்கன்றதும் இந்த வாரத்தினுடைய தன்மையாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய நமக்கு முருகப்பெருமான், அவருடைய உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதனால் பங்குனி உத்திரத்தை அழகாக கொண்டாடுங்கள். முருக வழிபாடு ரொம்ப முக்கியமான அமைகிறது. இந்த வாரத்தில் 3 என்ற எண்ணும் 7 என்ற எண்ணம் உங்களுக்கு ராசி நம்பர் அமைந்துவிடும். அந்த வாழ்க்கையில் நல்ல நல்ல புதிய முயற்சிகளையும் வாழ்க்கையின் வளத்தையும் இந்த எண்கள் உங்களை பெற்றுத்தரும். அதே போல் முருகனுடைய வழிபாடினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிவிட போகிறது. வாழ்க்கையிலே அடுத்த உயரம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.